புதிய குரல் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் வின்சன். சுருக்கமான செய்திகள். கோவையில் 2700 அரசாங்க பஸ்களில் ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டு வருகின்றனர். இதற்கு சலோ என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் நடந்த முறைகேட்டுக்கு உறுதியான ஆதாரம் தேவை. ஆகையால் நீட் மறுதேர்வு நடத்த முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. ரேஷன் கடைகளுக்கு 4 கோடி பாமாயில் பாக்கெட்டில் வாங்க அரசு டெண்டர் வெளியீடு. மின்சார கட்டணத்தை தொடர்ந்து மின் சேவை கட்டணமும் உயர்கிறது என்று அதிகாரிகள் தகவல். ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர்ஸ் வாகனத்தில் ஒட்டாவிட்டால் டோல்கேட்டில் 2 மடங்கு கட்டணம் அதிகமாக செலுத்த வேண்டும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் உத்தரவு. சத்தீஸ்கரில் நக்சலைட்டுகளால் வெடிகுண்டு தாக்குதல். 2 அதிரடிப்படை வீரர்கள் வீர மரணம். யூபி உத்தரப்பிரதேசத்தில் ரயில் புரண்டு 2 பயணிகள் பலி, 34 பேர் படுகாயம். காஷ்மீரில் மீண்டும் பயங்கரவாதிகள் தாக்குதல், 2 இராணுவ வீரர்கள் காயம். இதுபோல மற்றொரு சம்பவத்தில் 3 பயங்கரவாதிகள் சுட்டு கொலை. தேசிய அளவில் நிலையான வளர்ச்சியில் தமிழகத்திற்கு 3வது இடம். நிதி ஆயோக் தகவல். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மேலும் ஒரு வழக்கில் கைது. மீண்டும் இந்த சிறு துளி செய்திகள் மூலம் சந்திக்கும் வரை உங்களிடத்தில் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வின்சென்ட்.